9 பேரு. 9 ஃபிரெண்ட்ஸ். அத்தன பேருக்கும் கோர்ட் வந்து நீங்க சாகுற வரைக்கும் ஜெயில்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தண்டனைய அவங்க தப்பு செஞ்சு 6 வருஷம் கழிச்சு குடுத்திருக்குது. பொள்ளாச்சி கேஸ் அப்படின்னா ஒரு வார்த்தைய கேள்விப்பட்டீங்கனாலே இந்தியா ஃபுல்லா தெரியும். இன்னமும் இந்த மாதிரி கேஸஸ் வந்து நம்ம அடிக்கடி சிட்டில பார்க்க முடியுது. நெறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நான் சென்னையில வந்து இந்த கிரைண்டர்ன்னு ஒரு ஆப் வருது. அதுல வந்து பசங்கள இந்த மாதிரி கூப்பிடுறது. ஒரு பொண்ணு மாதிரி பேசி, இல்லன்னா இன்னொரு ஒரு பையன் மாதிரியே கூட பேசி, கூப்ட்டு ஒரு பையன் வந்து அங்க வந்துட்டானா, அப்ப அந்த பையன வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு, அத வச்சு அவன பிளாக்மெயில் பண்ணி உங்க அப்பா கிட்ட இருந்து இவ்ளோ காசு எடுத்தா, இல்ல உன் கையில இருக்கிற வாட்ச கழட்டிட்டா, அந்த பையன்கிட்ட இருக்கிற கார புடுங்குறதுன்னு சொல்லிட்டு இன்னமும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இதுதான் பொள்ளாச்சியில பொண்ணுங்களுக்கு நடந்திருக்குது. கன்டினியூஸா நடந்திருக்குது. சோ இது ஒரு கேஸா பெருசா மாறி எல்லா இடத்துலயும் சோசியல் மீடியாலலாம் பேசி இது வைரல் ஆகுற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாவே சில இடங்கள்ல இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள், இதுல நெறைய பேர் முன் வராம இருந்தாங்க. அத மீறி கொஞ்சம் பேர் தான் முன் வந்தாங்க. அப்படி முன் வந்த சில பேரோட பெயர்களுமே வந்து வெளிய வந்திருக்குங்கிறது, கோர்ட்டுமே அது நடந்திருக்க கூடாதுன்னுலாம் சொல்லி பேசினாங்க. பட் அது அந்த மாதிரி சில அசம்பாவித சம்பவங்கள் நடந்துச்சு. ஏன்னா, ஒரு பொண்ணு இத வெளிய சொல்ல வராங்கன்னா, அவங்களோட பிரைவசி, அவங்கள சொசைட்டி எப்படி பார்க்குங்கிற நெறைய விஷயங்கள மீறி இன்னைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டுருக்காங்க. அப்படி வரவங்களோட ஐடென்டிட்டியுமே வந்து சோசியல் மீடியால லீக் ஆகுறது, இந்த நியூஸ்ல லீக் ஆகுது. இட் வாஸ் பிரெட்டி பேட். அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது எடுத்த வீடியோலாம் இருக்குல்ல, அது சோசியல் மீடியால இல்ல. ஜெனரலாவே நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா கூட அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இன்னும் அவைலபிளா இருக்குது. இது எல்லாத்தையும் மீறி ஆனா அந்த பொண்ணுங்க ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான், இப்போ ஃபைனலி இந்த கோர்ட் கேஸ்ல வந்து ப்ராக்ரஸ்ல வந்து 8 பேர் கோர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதனோட வெளிப்பாடா தான் வந்து இந்த 9 பேருமே கில்ட்டி. 9 பேருமே கில்ட்டி அண்ட் இவங்க அத்தன பேருமே வந்து ஜெயிலுக்கு அனுப்பப்படணும். வாழ்நாள்ல இவங்க சாகுற வரைக்கும் ஜெயிலுக்கு அனுப்பப்படணும்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெறைய பேர் யோசிக்கலாம். மதன் அப்போ வந்து இவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா மறுபடியும் இவங்க ஹை கோர்ட் போவாங்க, சுப்ரீம் கோர்ட் போவாங்க. அதெல்லாம் அவங்க போகட்டும். பட் இப்போ இவங்க வந்து இந்த ஜெயிலுக்கு போகணுங்கிறது தான் ஸ்ட்ராங்கான விஷயம். பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ தான் இந்த என்கொயரி பண்ணாங்க. சோ முதல்ல ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல அதுல வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சோசியல் மீடியால நிஜத்துலலாம் வந்து நெறைய பேர் புரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. சிபிஐ சைடு என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது. இவங்க தான் பண்ணியிருக்காங்கங்கிறதுக்கு 100% ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது. சோ அதனால இவங்க எஸ்கேப் ஆக முடியாது. சுப்ரீம் கோர்ட் போனாலும் சரி, ஹை கோர்ட் போனாலும் சரி, வேர் எவர் தே கோ இந்த எவிடன்ஸ் எங்க கிட்ட ஸ்ட்ராங்கா தானே இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறப்ப ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கேரளால இருக்க அந்த கஷாயம் கேஸா இருக்கட்டும், இப்போ இந்த பொள்ளாச்சியில நடந்த இஷ்யூவா இருக்கட்டும், இந்தியால ஜஸ்டிஸ் வந்து டிலே ஆகுறது, ஜஸ்டிஸ் டினை ஆகுறது நம்ம நெறைய டைம் பேசுவோம். ஜஸ்டிஸ் டிலே ஆகுறதோட முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த அளவுக்கு இதுல இன்வால்வ் ஆகியிருக்காங்க, எவன் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான், எவனுக்கு என்னென்ன வீரியத்துக்கு பனிஷ்மென்ட் குடுக்கணும்ங்கறத வந்து கவர்ன்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இத எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த 6 வருஷம் டைம் ஆயிருக்குது. நெறைய பேர் இன்ஸ்டன்டேனியஸா யோசிக்கிறதுனால இது 6 மாசத்துல முடிக்க முடியாதா? முடிக்க முடியாது. ஏன்னா இதுல விட்னஸ் மட்டுமே பாருங்களேன். கிட்டத்தட்ட 48 விட்னஸஸ் வந்து இதுல கோர்ட்ல வந்து ஆஜராகி பேசியிருக்காங்க. 48 பேர் வந்து பேசணும். 8 பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. தப்பு செஞ்சவங்க 9 பேர் இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோம்னு முடிக்க முடியாது. இட்ஸ் நாட் a யூடியூப் வீடியோ. நான் வந்து ஒரு யூடியூபர் தான். இருந்தாலும் சொல்றேன். ஒரு யூடியூப் வீடியோ மாதிரி அது பேச முடியாது. அதுக்கு ஒரு ரொம்ப டைம் எடுத்துக்கணும். ஜட்ஜ்மென்ட் ஒரு டைம் ஒரு ஜட்ஜ் எழுதுறப்போ அது ஒருத்தனோட வாழ்க்கையை டிசைட் பண்ணுதுங்கிறப்போ கோர்ட் வில் ஆல்வேஸ் டேக் இட்ஸ் டைம் அண்ட் we have to respect it. இதே தான் வந்து அந்த கஷாயம் அந்த இதுலயுமே நடந்துச்சு. இது ரெண்டுமே இன்ஃபேக்ட் ஃபாஸ்ட்டா நடந்து முடிஞ்ச கேஸ். இந்த மாதிரி நெறைய கேஸ் வந்து ரொம்ப இழுத்து போறதுக்கு காரணம் கவர்ன்மெண்ட் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு லாஜிக் தான். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். ஆனா தப்பு செய்யாதவன் இதுல ஏதாவது மாட்டியிருந்தானா, அவன் வந்து இதுல சம்பந்தமே இல்லாம முழிச்சுக்கிட்டு நின்னுட்டு எடுத்தோம் கவுத்தோம் அவனை தண்டிச்சிட்டோம்னா அவனுக்கு ஒரு மரண தண்டனையோ இல்ல வாழ்நாள் ஃபுல்லா ஜெயிலோ இல்ல அவன் கில்ட்டின்னு சொல்லிட்டாலோ வெளியில வந்து இவன் தான் தப்பு செஞ்சான்னு கோர்ட் சொல்லிட்டாலோ அது பெரிய தவறாயிடுங்கிறதுனால தான் கவர்ன்மெண்ட் வந்து இந்த மாதிரி கேசஸ் வந்து ஹரி பண்ண மாட்டேங்கிறாங்க. கவர்ன்மெண்ட் சொல்றப்ப ஜுடிஷியரி சிஸ்டம். ஜுடிஷியரி சிஸ்டம் அதுக்காக தான் அந்த டைம் கொடுக்குறாங்க. இப்போ ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் அந்த பெண்கள் இந்த இடத்துல 8 பெண்கள் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அவங்க வெளியே வரல ஃபார் நோன் ரீசன்ஸ். அதே மாதிரி இந்த மாதிரி பேர் வெளியே வந்துருச்சுன்னா என்ன பண்றது, அந்த மாதிரி வீடியோலாம் வெளியே சோ இந்த காரணங்களால அவங்க வரல. ரெண்டு விஷயம். ஒன்னு இதெல்லாம் வெளியே வர்றதை தடுக்கணும். இவங்க வெளியே ஒருத்தங்க வந்து சொல்ல வராங்கன்னா அது பிரைவசி காப்பாற்றப்படணும். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் வரைக்குமே கூட பாத்தீங்கன்னா வெளியில பேர் வந்துருச்சுங்கிறத ஒரு பெருசா நம்ம பேசுறோம். இன்னமும் அது 100% ஃபுல் ப்ரூஃபா இல்ல. அத முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் சிஸ்டம் இப்ப அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காங்க. எஃபிஷியன்ட்டா ஹேண்டில் பண்ணும். ரெண்டாவது விஷயம், ஜுடிஷியரி சிஸ்டம் வில் ஆல்வேஸ் டேக் இட்ஸ் டைம். நிறைய கேஸ்ல பாத்தீங்கன்னா பொய் கேஸ் போடப்படும். பொய் கேஸ் வந்து யார் வந்து போட்டாங்களோ அவங்க மேலே கூட திரும்ப வாய்ப்புகள் இருக்குது. பட் அது எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் ஜுடிஷியரி சிஸ்டம் வில் டேக் இட்ஸ் டைம். சோ எவ்வளவு நாளானாலும் மக்கள் வந்து நம்மளோட சட்டம் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் நம்மளோட நீதிமன்றங்கள் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் விடக்கூடாது. ஏன்னா அவங்க அவ்வளவு லாங்கா அதை எடுக்கிறதுக்கான ஒரு ரீசன் வந்து ஜுடிஷியரி சிஸ்டம் கரெக்டா எப்பவுமே சொல்லுங்கிறது தான்.